சென்னை கீழ்ப்பாக்கம் வாசுதேரு பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக சாலையின் இருபுறமும் மழைநீர் தேங்கி பள்ளி செல்லும் மாணவர்கள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வாசுதேருவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம்னால் மழைக்காலங்களில் சாலையில் இரண்டு புறமும் தண்ணீரானது தேங்கி இப்பகுதியில் கொசு தொல்லையானது அதிகரித்து வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உடனடியாக சாலையில் இரண்டு புறமும் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றப்பட வேண்டும், அதே போல இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றப்பட வேண்டும் என்பது இப்பகுதி வாசியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சார் வணக்கம், எவ்வளோ நாள் அந்த தண்ணி தேங்குது? மழை காலங்களில் எப்படி இருக்கும்? மழை காலத்தில் நிறைய வரும் சார் தண்ணி. மழை காலத்தில் நிறைய வரும் தண்ணி. அது அடுத்த டைம் வராது தண்ணி. அந்த ரெண்டு வீட்டில் வந்து மோட்ரு போட்டு தண்ணி அடிச்சு விட்ருவானுங்க. இந்த பக்கம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்களா? யாரோ வர அப்பப்போ போன வாரம் கூட வந்து மோட்ரு போட்டு எடுத்துன்னு போன வெளில விட்டாங்க தண்ணி. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சபட்சம் வந்துனே இருக்குது. ஆமாம், நான் 4-5 வருஷமாக இருக்கேன் கழிச்சு. முதல் செக்யூரிட்டி வேலை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் உங்களுக்குள்ள பக்கத்தில் ட்ரை சைக்கிள் வச்சு. ஆனால் தண்ணி மழை பெஞ்சால் தான் தண்ணி நிற்கிது, மற்றபடி இந்த இது கிடையாது. ஒரு 20 நாளாக நிற்கிது தண்ணி, வடியில். ஆனால் 2 ட்ரிப் வந்து மோட்ரு போட்டு எடுத்தாங்க. கார்பரேஷன் வண்டி வந்து கழிவு நீர் இருக்க வந்து ப்ரைவேட்டு ஆளுகள் வந்து எடுத்தாங்க. 2 ட்ரிப் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆள் வரல. ஐயா, தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து கழிவுகள் வெளியே வருது. இப்போ மழை தண்ணி அப்படியே ரோட்டில் தேங்குது. இதெல்லாம் எவ்வளோ பாதிக்கும்? வெளிக்கு பாருங்க, வண்டி போகிறதுக்கு வழி இல்லை, ஆளுங்க உள்ளே போகிறதுக்கும் வழி இல்லை, வெளியே வரத்துக்கும் வழி இல்லை. தொடர்ச்சியாக இது பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஏகா திரையரங்கிற்கு அருகாமல் இருக்கக்கூடிய வாசுதேரு, இது பிரதான ஒரு சாலையாகத்தான் இந்த சாலையானது காணப்படுகிறது. நாளொன்றுக்கு அதாவது பல்லாயிரக்கணக்கானோர் இந்த சாலையை கடந்து கீழ்ப்பாக்கம் மற்றும் புரட்சிவாக்கம் மற்றும் அதே போல் இங்கு அருகாமல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையிலே அதிகாரிகள் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்பது ஒரு பெரும் வேதனையானது அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உடனடியாக இப்பகுதியில் வந்து அதாவது மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இங்கு சாலை ஓரங்களில் தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழை நீர்களை அகற்றப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. கொஞ்சம் மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி தேங்குதுங்க. நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக. ஃபுல்லாக 2 சைடுமே ஃபுல்லாக, அந்த சைடும் அதே மாதிரி தான். ஓரமாக அந்த காவா இருந்தது ஒட்டி விட்டுக்கிறாங்க. குப்பைங்க, நிறைய குப்பைங்க. ஆமாம், அதான் லண்டன் ஸ்டோர் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நடக்கவே முடியல. அது கொஞ்சம் தண்ணி வந்தால் இது வரைக்கும் வந்துடுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது வந்து தேரெல்லாம் போட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது. காவாங்களே எங்கேயுமே காவா இல்லைங்க. தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை எதுவுமே. அதனால தான் தண்ணி அப்படியே ஃபுல்லாக நிற்கிது. ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து இங்கிட்ட வந்து லைன் கிடையாது. அங்கிட்டு பூரா கீழே இந்த அண்டர் கிரவுண்டு சாக்கடை போகுது. ஆனால் இந்த இடத்துல வந்து கிடையாது. இந்த சைடு அந்த சைடும் கிடையாது. பாலத்தை வந்து கீழே அண்டர் கிரவுண்டு எதுவும் கிடையாது. இந்த லைன் போகிற தண்ணி போகிறதுக்கும் இடம் இல்லை. அந்த சைடும் கிடையாது, இந்த சைடும் கிடையாது. 1ஆவது ஸ்ட்ரீட்டு, வாசு ஸ்ட்ரீட் 1ஆவது ஸ்ட்ரீட்டு, அந்த சைடுலேருந்து இங்கிட்டு தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சைடு பண்ணாங்களேன்னு தெரியல. ஆனால் மெயின் ரோடு இது ஏன் இது மாதிரி இருக்குன்னு தெரியல.